श्याम कोमल विशालदनम् विचित्रवासोवसानमरुणोद्बलतामहस्तम् उत्तुङ्गरत्नमुकुडम् कुडिलात्करकेशम् சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்யே. சுவாமியே சரணமையப்பா. மகர ஜோதியை பற்றி சற்று சிந்திப்போமாக. இந்த மகர ஜோதி என்பது மகர மாசத்தில் வெளிப்படுகிறது. இது மலையாள மாசத்திலே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசிகளையே மாசத்திற்கு பெயராக வைத்துள்ளார்கள். 12 மாதத்திற்கும் 12 ராசிகளுடைய பெயரை அவர்கள் வைக்கிறார்கள். அதிலே மகர மாசம் பிறக்கும் பொழுதுதான் மகர சங்கராந்தி என்று பெயர். அந்த மகர சங்கராந்தியை தான் நாம் தைப்பொங்கல் என்று கூறுகிறோம். நம்முடைய தை மாத தமிழ் மாதங்களிலே மார்கழி முடிந்து தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளில் ஒரு நாள் முன்ன பின்ன வரும் அவங்களது. ஏன்னா அவங்களது விஷு, சித்திர விஷு கணக்கு. இந்த விஷு கணக்குக்கும் நம்முடைய தமிழ் மாத கணக்குக்கும் சில நேரங்களில் ஒரு நாள் டிஃபரன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த மகர சங்கராந்தி என்பது அந்த மகர மாசத்தில் மாலையிலே ஒரு 6 மணிக்கு அங்கே மக நட்சத்திரம் தோன்றும். அது சத்தியமானது, எல்லாரும் பார்க்க முடியும் அந்த நட்சத்திரத்தை. மலைக்கு நடுவே அந்த மக நட்சத்திரம் தோன்றும். அந்த மக நட்சத்திரம் தோன்றும் இடத்திலிருந்து இடதுபுறத்திலே சற்று தள்ளி வந்தால் ஒரு மலையிலே ஒரு வி போன்ற ஒரு பகுதி தெரியும். அந்த பகுதிக்கு சற்று கீழே காந்தமலை என்றும் பொன்னம்பலமேடு என்றும் கூறுவார்கள். அந்த பொன்னம்பலமேட்டிலே தேவர்களும் முனிவர்களும் இறைவனை ஆராதிப்பதற்காக அங்கே கூடுகிறார்கள் என்றும், அங்கே அவர்கள் வழிபடும் பொழுது தெரிவதுதான் அந்த மகர ஜோதி என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. அந்த நம்பிக்கை அப்படியே வைத்துக்குவோம். அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே காரணம், முக்கியம். இப்ப நிறைய வழக்குகள் அது இதெல்லாம் வந்தது. அதுல பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. அது தேவஸ்வம் போர்டுல இருந்து ஏத்துறாங்க, இல்ல அதுவே தெரிகிறது, இப்படி எல்லாம் சர்ச்சை இருக்கு. அதெல்லாம் நம்ம அதிகமாக அதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஆன்மீக அன்பர்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். இப்பொழுது திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில ஆக்சுவலா போய் ஏத்துறாங்க. அதையே எல்லாரும் பல கோடி மக்கள் 20 லட்சம் பேர் இந்த வருஷம் பார்த்திருக்காங்க. எல்லாரும் நம்பிக்கையோட தான் பார்க்கிறோம். அதே நம்பிக்கையோட தான் இங்கேயும் அதான் வருதா சொன்னோம். அதான் வருதா என்ன, ஏத்துனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அங்க ஜோதி வருகிறது, அந்த ஜோதியை பார்க்கிறோம். அந்த ஜோதியில் ஐயப்பன் இருக்கிறார் என்று நம்ம அந்த ஐயப்பனே அந்த ஜோதியை பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். இந்த ஜோதி வழிபாடு என்பது இன்றைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. பல கல்ப கோடி வருஷங்களாக இந்த ஜோதி வழிபாடு விளங்கி வருகிறது. அசதோமா சத்தியம் கமய, தமசோமா ஜோதிர் கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய என்று பிருகதாரண்ய உபனிஷத்து கூறுகிறது. இதிலே தமசோமா ஜோதிர் கமய என்று சொல்கிறது. ஒளி அடைந்து அது இருளை விளக்குகிறது என்று இருளை விளக்குவதற்கு ஒளி தேவைப்படுகிறது. அந்த ஒளியை நீ அருள்வாயாக. இந்த ஒளி ஞான ஒளி. அதைத்தான் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம். ஞான ஒளியைத்தான் நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். அதைத்தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. உபனிஷத்துகளும் அதைத்தான் விளக்குகின்றன. இதேதான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் சிலப்பதிகாரத்தில் ஞாயிறை பற்றி வருகிறது, திங்களை பற்றி வருகிறது. அதனுடைய ஒளி பற்றி நாம் வழிபாடு செய்கிறோம். கார்த்திகை மாசம் எடுத்தாலே ஒளிதானே. கார்த்திகை மாசத்துல முழுக்க 30 நாளும் வீட்டுக்கு முன்னாடி 2 விளக்கேற்றி வைக்கணும் சாயங்காலம். அதே மார்கழி மாசம் ஃபுல்லா காலையில 5 மணிக்கெல்லாம் காலையில விளக்கேற்றி வைக்கணும் வாசல்ல. வச்சா ரொம்ப விசேஷம். 60 நாளும் விளக்கு எரியணும் வீட்டு வாசல்ல. கார்த்திகை மாசம் 30 நாளும் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் ஏற்றி வச்சிடணும். மார்கழி மாசம் 5 மணிக்கெல்லாம் காலையில விடிகாத்தால 5 மணிக்கு வாசல்ல விளக்கேற்றி வைக்கணும்.
ரொம்ப விசேஷம். இது ஜோதி வழிபாடு. மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்றா, கொல்லை பக்கம் திறந்து வச்சார்னா அக்கா வெளியில போயிடுவா, தங்க உள்ள வர்றா, அவ்வளவுதாங்க. பூதேவி வழிபடும், மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்றது, சுபிக்ஷமா இருக்கும் வீடு. அதுதான் பழைய காலத்து மரபு. இந்த ஒளிதான் வெப்பத்தை கொடுக்கிறது, அந்த வெப்பம் தான் இந்த உயிர்களை காக்கிறது. அந்த வெப்பம் உடம்புல இல்லை அப்படின்னா 98.4 இல்லைன்னா அவ்வளவுதான், ஒன்னா ஜன்னி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த உயிருக்கு உறுதுணை எதுவுமே இல்லை. அது குறையாம பார்த்துக்கணும். ரொம்ப அதிகமா போனா ஜுரம் வந்துடும், குறைஞ்சா ஜன்னி வந்துடும். we have to maintain it. வெப்பம் தான் உடம்புல நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வெப்பம் அக்னியிலிருந்து வர்றது தான். உடம்புலேயே ஒரு அக்னி எப்பவுமே இருக்கு, ஒரு யாக குண்டம் உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தான் ஆகுதி கொடுக்கிறோம். நம்ம போடுற சாப்பாடெல்லாம் அந்த யாக குண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதி தான். ஒரு அறையிலே பல பொருட்கள் இருக்கின்றன. அப்போ எதுவுமே நமக்கு கண்ணுக்கு படாது. இருட்டில் ஒரு சின்ன கேண்டில், ஒரு மெழுகுவத்தியை கொளுத்திட்டோம்னா அங்க இருக்கிற பொருள் அவ்வளவும் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். அங்க எந்த பொருளுக்குமே ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. அதுவா ஒளியை எழுப்ப முடியாது, ஒளி கொடுக்காது. நாம் கையில் ஒரு ஒளி வந்துவிட்டால் அதன் மூலமாக நம்ம கண்ணு எல்லாத்துக்கும், நமக்கு கண்ணுக்கு எல்லாமே தெரியும். சோ ஒளி இல்லாமல் உலகத்தில் யாருமே வாழ முடியாது. இருள் வந்துட்டா கூட நம்ம ஒன்னா சுவிட்சை போட்டுறோம், இல்லாட்டி விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு லேம்ப் கையில வேண்டியிருக்கு. அது இருந்தா தான் நமக்கு கண்ணால பார்க்க முடியும், நடக்க முடியும், பேச முடியும், சாப்பிட முடியும். இருட்டில் எதுவுமே செய்ய முடியாது. இன்ஆக்டிவா போயிடுறோம். நம்ம வாண்ட் டு பி ஆக்டிவ். கட்டாயம் அந்த இடத்துல ஒளி வேணும். அந்த ஒளி இறைவன் கொடுக்கிறான். ஒளிமயமான வாழ்க்கை தேவைப்படுகிறது. அந்த ஒளிமயமான வாழ்க்கை எங்க இருக்கா அப்படின்னா, அந்த ஒளி நம்முடைய இதயத்தில் இருக்கு. அதுக்கு பேர் ஆத்ம ஜோதின்னு பேர். அந்த ஆத்ம ஜோதியை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஞான ஒளி வேணும், விளக்கு வேணும். அவர் சுயம் பிரகாசமா உள்ள இருக்கார். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை மழை நனைக்காது, வெப்பம் சுடாது, தீ எரிக்காது, நீர் நனைக்காது. அப்படிப்பட்ட ஆத்மா உள்ள இருக்குங்கிறத பகவத்கீதையிலே பகவான் சொல்றார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இறைவன் இருக்கிறார், அங்க இருக்கார், இங்க இருக்கார், அந்த கோவில இருக்கார், இந்த கோவில இருக்கார். பல முறையில பல பேர் பல கோவிலை சொல்லலாம். காயமே கோவிலாக கடிமனம் தூய்மையாக. அந்த இறைவன் காயத்துக்குள்ளதான் இருக்கார். நம்முடைய காயம்னா உடம்பு, இந்த உடம்புக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கார். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ உள்ளிருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஞான ஜோதியால தெரியணும். இந்த ஞான ஜோதிங்கிறது எப்படி தெரியறது? வெளியில நாம ஒரு கற்பூரத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஞான ஜோதியை உள்ள பார்க்கணும். பல கோவில்ல பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு கோவிலுக்கு போயிருப்பாங்க. அந்த கோவில்ல போனா அந்த கோவில்ல கடைசியில் கற்பூரம் காட்டுவார். கற்பூரம் காட்டும் போது கற்பூரத்தை பார்த்துட்டு உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணத்துல அடிச்சுக்குவாங்க. அது என்ன அர்த்தம்? அந்த கற்பூர ஒளியில் இருக்கக்கூடிய இறைவனை அப்படியே மனதுக்குள் வாங்கி அந்த உள்ளிருக்கும் இறைவனை உள்ளேயே அனுபவிக்கிறாங்க அவங்க. அதுதான் அதனுடைய சிம்பாலிபிகேஷன். ஆத்ம ஜோதி, ஜோதி வெளியில மட்டும் இல்ல, ஆத்மாக்குள்ள இருக்கு. அந்த ஆத்ம ஜோதியைத்தான் நம்ம மகர ஜோதின்னு சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா 6ல இருந்து 6:30 மணிக்குள்ள மலையெல்லாம் கருப்பாயிடும். அப்போ அந்த சுட்டு வட்டாரம் முழுக்க கருப்பாயிடும். அப்பொழுது தெரிகின்ற ஒரு சிறிய ஒளி கூட அழகா தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 மைல் தூரத்துக்கு எங்க இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு 3 தடவை அப்படி வரும், ஒரு பந்தம் மாதிரி அப்படி 3 தடவை தெரியும். அதுக்கப்புறம் அப்படி
அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய உள்ளங்களிலிருந்தும் ஆத்மார்த்தமாக அப்படி சுவாமியே சரணமையப்பா, காந்தமல ஜோதியே சரணமையப்பா, பொன்னம்பல ஜோதியே சரணமையப்பா என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள். அங்கே இருக்கிறவர்கள் எங்க இருந்தாலும் 20-30 கிலோமீட்டர்ல பார்க்கலாம். அப்படி முடியாதவங்க வீட்டில எல்லாம் பல டிவியில இதை கவர் பண்றாங்க, அங்கங்க வீட்டில இருந்து அவங்களும் பார்க்கறாங்க. எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார் இறைவன், ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார். இதையேத்தான் நம்முடைய கட்டிய வசனங்கள் சொல்லும் பொழுது, பார்புகழும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீசக்கர பிடமதில் சின்மயானந்தபாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டனக் காட்சி தந்து இருவினை களையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கோணும் தருணமாய் வந்துகாரும் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா என்று அழைக்கிறோம். மனமுருகி ஐயப்பா என்று கூப்பிடும் பொழுது அந்த இரண்டனக் காட்சி தந்து தேவர்களுக்கு அங்க ஜோதி சுரூபமாகவும் நமக்கு அங்கே விக்கிரக சுரூபமாகவும் காட்சி தருகிறார். அதே நேரத்தில் அங்கேயும் கற்பூராகும் இங்கேயும் கற்பூராகும், ரெண்டுக்கும் அங்க ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ் ஆகும். அப்பதான் அந்த பந்தளத்திலிருந்து திருவாபரண பெட்டி வரும். இந்த திருவாபரண பெட்டியில் உள்ள நகைகளை சார்த்தி பகவானுக்கு கற்பூரம் காட்டுறாங்க. அந்த நகைக்கும் இந்த சுவாமிக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒரு 12 வயசு பையனுக்கு சாத்த வேண்டிய நகை. அது பெரிய முகம், 2 பட்டாகத்தி, பெரிய 2 ருத்ராட்ச மாலை, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உள்ள விக்கிரகத்துக்கும் அந்த திருவாபரணத்துக்கும் சுத்தமாக சம்பந்தமே இருக்காது. அது ஒரு 12 வயசு பையனுக்கு அந்த காலத்தில் சாத்தக்கூடிய அளவுக்கு பெரிய முகம், பெரிய பட்டாகத்தி எல்லாம் இருக்கும். அது அப்படியே வருது, அப்படியே வந்து அது மேல அந்த விக்கிரகத்துக்கு மேல சாத்திடுறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்குள்ள விக்கிரகத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா அது பந்தளத்திலேருந்து வருகிறது. பந்தள மகாராஜா இன்னைக்கு பார்க்கறதுக்கு வரார். ஏன்னா மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டனக் காட்சி தந்து அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். அதனால அந்த இரண்டனக் காட்சி தந்துங்கிற இடத்துல அந்த ரெண்டாகவும் பார்க்கறாங்க பகவான். அங்க ஜோதி ஸ்வரூபமாகவும் இங்க விக்கிரகமாகவும் பார்க்கிறோம். அந்த விக்கிரகத்துக்கு அழகா நகை போட்டு அழகா மகாராஜா வந்து தரிசனம் பண்றார். நாம என்ன பண்றோம், ஆங்காங்கே இருந்து அந்த ஜோதியை பார்த்துட்டு நம்முடைய ஆத்ம ஜோதியை நாம கண்டுவிட்டதாக நினைச்சு கொண்டு நம்ம ஆத்மாவை வந்து நம்ம பரிசுத்தமாக்கிக்கிறோம். ஆன்ம இருளை அகற்றி ஜோதியை மூலம் நம்ம ஜோதியை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாதிரி தான், அப்படியே எடுத்துங்க. திருவண்ணாமலை எப்படியோ அதே மாதிரி தான் அங்கேயும். திருவண்ணாமலை 10 நாளைக்கு எரியறது. ஏன்னா அவ்வளவு பெரிய அண்டா வச்சு அது நிறைய கற்பூரம் அதெல்லாம் போட்டு அங்க ஏற்றிடுறாங்க. அது பல நாள் எரியறது. ஆனா இங்க வந்து ஒரு பிளம்பு மட்டும் தெரியும். உண்மையில சொல்ல போனா பூகோள ரீதியாக காந்தமலை என்று ஒன்று இல்லை, பொன்னம்பலமேடு என்று ஒன்றும் அங்க கிடையாது. இதெல்லாம் கைலாயத்தில் இருக்கு. காந்தமலைன்னா எல்லாரையும் காந்தம் போல் தன்பால் இழுக்கக்கூடியது காந்தமலை. அந்த காந்தமலைங்கிறது சாட்சாத் பரமசிவன் இருக்கக்கூடிய கைலாய மலை தான். பொன்னம்பலமேடு இறைவன் நடனமாடிய இடம் பொன்னம்பலமேடு, அதுதான் சிற்றம்பலம். அதனுடைய ரிப்ளிகா சிற்றம்பலம் சொல்றோம் நம்ம, திருச்சிற்றம்பலம், சிதம்பரம். அந்த பொன்னம்பலமேடு அங்க இருக்கு. இங்கே அந்த பொன்னம்பலமேடை நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சொல்லுவோம். எங்கே இறைவன் நடனமாடுகிறாரோ அந்த இடம் அம்பலம். எங்க நடனமாடுறார்? நம்முடைய உள்ளத்துல நடனமாடுறார். அவர் ஆடுறவரோட நாம ஆடிக்கிட்டு இருக்கோம். அவர் ஆடலை நிப்பாட்டிட்டா எல்லாம் நின்றுவிடும், உலகமே நின்றுடும். அசைந்த பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையவும் அவனாலதான் முடியும். அங்கே ஆடல் நடக்கிறது. அந்த ஆடலை அந்த பொன்னம்பல மேட்டில தான் அங்கே தேவர்கள் வழிபடுகிறார்கள். தர்மசாஸ்திரம் இது வந்து கொச்சுப்பம்பான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கொச்சுப்பம்பா பக்கத்துல ஒரு சில மைல்கள் நடந்து போனோம்னா இந்த பொன்னம்பல மேடுன்னு சொல்ற இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பார்த்தா சன்னிதானம் ரொம்ப பிரமாதமா தெரியும். இது வந்து சாதாரணமா நம்ம வந்து புல்மேட்டு பகுதியில் போவோம். புல்மேட்டு பகுதியில் போகும்போது ஒரு வலது பக்கம் ஒரு ரோடு திரும்பும். அதுல திரும்பி நம்ம புல்மேட்டுக்கு வந்துருவோம். அதுல திரும்பாம நேரா போனோம்னா அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கொச்சுப்பம்பாங்கிற இடம் வரும்.
இந்த கொச்சிப்பம்பாங்க தாண்டி போயாச்சு அப்படின்னு சொன்னா இடுக்கி டேம், கக்கி டேம்னு டேம்ஸ் வந்துடும். ட்வின் டேம்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 டேம்ஸ் வரும். இந்த இடத்துல இருந்து தான் அங்கே யானை நடமாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் பார்த்து தான் போகணும். போகும்போது என்ன பண்ணணும், அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய யாராவது அந்த உள்ளூர் வாசிகள், அங்கே நிறைய குடும்பங்கள்லாம் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க யாராவது ஒருத்தர் 2 பேரை கூட அழைச்சின்னு போகலாம். அழைச்சின்னு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த நேரத்தில் விட மாட்டாங்க. அந்த மகர ஜோதி டயத்தில் அங்கே கிட்ட போக முடியாது, காவல் அதிகமாக இருக்கும். சாதாரண நேரத்தில் போனோம்னா அங்கே அந்த பொன்னம்பல மேடுங்கிறது எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கு. அடியேனும் ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன். அங்கேருந்து பார்த்தா சன்னிதானம் ரொம்ப நல்லா அழகாக தெரியும். அங்கே ஒரு சக்கரம் ஒன்று, அம்பாள் சக்கரம் போட்டு வச்சிருக்காங்க. அது கூட நாங்கள் போகும்போது அப்படியே எல்லாம் பாசி படர்ந்து இருந்தது. அதை மெல்ல அதெல்லாம் இது பண்ணிட்டு அதை பார்த்தோம். அந்த இடத்துல அந்த ஒரு சக்கரம் மட்டும் இருந்தது. அது ஏதோ மலையாளத்து சக்கரம் மாதிரி இருந்தது. நமக்கு அதெல்லாம் ரொம்ப புரியாது. அதனுடைய இது சக்கரம் மாதிரி ஒரு கல்லுலேயே பதிச்சிருந்தாங்க. பக்கத்தில் ஏதோ குகை மாதிரி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸ் நமக்கு என்னன்னு தெரியல. ஒரே புதரும் காடுமாக இருக்கக்கூடிய பகுதியாக அது நிலவுகிறது. அந்த இடத்த நம்ம போனால் பார்க்கலாம். சாதாரண நாளில் போனால் பார்க்க முடியும். ஆனால் பூகோள ரீதியாக காந்தமலை என்று ஒன்றும் இல்லை, பொன்னம்பலமேடு என்று ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஜோதிங்கிறது காட்டினாலும் சரி காட்டாட்டாலும் சரி, அது இறைவனை நினைத்து நாம் அதை பார்க்கணும். நம்பித்தான் பார்க்கணும். அதுக்கு நம்பிக்கை தான் ஆதாரம். எப்படி அம்மா சொல்லி அப்பாவை நம்புறோம், குரு சொல்லி சுவாமியை நம்புறோம், அதே மாதிரி குரு சொல்லி அந்த ஜோதியை நம்பி நம்ம பார்க்க வேண்டியது. அந்த ஜோதி இறைவன் சொரூபமாக நினைத்து பார்க்கணும். ஏன்னா இறைவனே சொல்லியிருக்காருங்க. இதை பத்தி காந்தமலை பஞ்சகம்னு ஒன்று இருக்கு. அந்த பஞ்சகத்திலையும் பகவான் சொல்றார், நான் ஜோதி வடிவமாக காட்சி தருகிறேன்னு சொல்றார். அதனால அந்த ஜோதிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம். சாதாரணமா ஜோதின்னு சொன்னாலே நம்ம 3 விஷயங்கள்ல முக்கியமா சொல்றோம். சூரியன், சந்திரன், ஒரு விளக்கு. இந்த சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடியது ஜோதி, இந்த சந்திரன்லேருந்து கிடைக்கக்கூடியது சுடர், இந்த விளக்கிலிருந்து கிடைக்கக்கூடியது வெப்பம். இது 3மே மனிதனுக்கு ஆதாரமானது. எங்கிருந்தோ ஒரு சூரியன் வந்து தன்னுடைய கதிர்களை அனுப்புறான். அதை அனுப்பினோம்னா ஒரு தாமரை மலர்றது. இந்த சூரியன் கதிர்களை பெற்று அந்த வெப்பமான கதிர்களை குழுமையான கதிர்களாக மாற்றி சந்திரன் நமக்கு தரான். அந்த சந்திரனை பார்த்தோம்னா அல்லி மலருது. பல்லாயிரக்கணக்கான தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தே தருவாய் போற்றின்னு சொல்லியிருக்கு. கர்ணன்ல சொல்லுவாங்க. அதனால தூரத்தே நெருப்பை வைத்து நமக்கு சாரத்தை மட்டும் பகவான் நமக்கு கொடுக்குறான். பக்கத்தில் வந்தானா நமக்கு தாங்காது. அதனால அவனுடைய சாரத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு வரோம். அதுவே சில நேரங்களில் நமக்கு பொறுக்கிறது இல்லை. 40க்கு மேல போயிடுத்துன்னா ரொம்ப சிரமப்படுறது. அதைத்தான் ஜோதி சுடரே சுடரொளி விளக்கே என்று மாணிக்கவாசகர் பாடுறார். ஜோதி சுடரே சுடரொளி விளக்கேன்னு பாடுறார். இதையே இந்த மகர ஜோதி சிவபெருமான் அடியும் முடியும் தெரியாதவனாக அழகாக காட்சி தருகிறார் திருவண்ணாமலையிலே. பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இந்த ஜோதியினுடைய அடியும் முடியும் தேடி அலைகிறார்கள். ஒளிக்கு விளக்கு வருகிறது, ஒளி வெளிச்சம் வருகிறது என்றால் அதுக்கு அடியும் தெரியாது, நுனியும் தெரியாது, எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. இந்த சூரியனுக்கு அப்பால் ஈசாவத்ய உபனிஷத்து, இதுல சூரியனைத்தான் முக்கியமாக சொல்லுகிறார்கள். சூரியனே, உன்னுடைய ஒளிக்கதிர்களை கற்றைகளை பார்ப்பதற்கு எனக்கு வந்து உன்னுடைய ஒளிக்கற்றைகளை சற்று குறைத்துக்கொள், உன்னை நான் உன்னருளாலே பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த உபனிஷத்துல அந்த முனிவரே என்ன சொல்றாரு, அந்த ஒளிக்கு அப்பால் நானே இருக்கிறேன் சொல்றார். அப்ப அந்த முனிவர் நானே இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த முனிவர் அங்க இருக்காரா? சூரியனுக்கு அப்பால் யார் இருக்க முடியும்? அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் தான் இருக்க முடியும். அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் எங்கு இருக்கிறார் என்றால் எல்லா ஜீவராசிகளையும் நிற்கமர நிறைந்து வியாபித்திருக்கிறார். எல்லா உயிர்களிடத்தும் இறைவனே பறந்து இருக்கிறார். இதைத்தான் நம்ம ஐயப்பன் இதுல பார்க்கிறோம். எல்லா உயிர்களிடத்தும் ஐயப்பன் நிற்கமர நிறைந்து ஐயப்பனாக காட்சி தருகிறார். அதே ஐயப்பன் அந்த ஒளியினுள் தானே எல்லாவற்றையும் அடக்கிக் கொள்கிறார். எல்லாம் தன்னிடத்தும்
தானே எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறான். எல்லா உள்ளங்களிலும் ஒளியாய் விளங்குகிறான். ஞானச் சுடரொளியாய் எல்லா உயிர்களிடத்தும் அவனே விளங்குகிறான். அவனுடைய வடிவத்தைக் கண்டு அந்த காந்தமலையின் உச்சியிலே வரக்கூடிய அந்த ஒளியை கண்டு நாம் பரிபூர்ணமாக இறைவனை காண்பதாக நினைத்து இந்த பரிபூர்ணானந்த சித்தனை நோக்கி வணங்க வேண்டும். இந்த காந்தமலை இது வருஷத்துல அந்த ஒரே நாள் தான் வரும். அந்த ஒரு நாளும் அந்த ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நொடிப்பொழுதுதான் அது வரும். அந்த 3 நொடிப்பொழுது பல பேர் பார்க்க முடியுது, பல பேர் பார்க்க கூட முடிவதில்லை. அதற்கெல்லாம் தன்னுடைய ஆத்மசக்தி தான் காரணம். யார் முறையாக ஆத்மசக்தியை பயன்படுத்தி தன்னை அந்த இறைவனை காண வேண்டும் என்று பக்தி ஸ்ரத்தையோட போறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கண்ணில் தென்படும். அது குறைஞ்சிடுத்துன்னா எப்படியாவது அது கண்ணிலிருந்து மறைஞ்சிடும். ஒரு இலையெல்லாம் மறைக்கும், இல்லை இவர்கள் போய் நிற்கிற இடத்துல அது பார்வை இல்லாம போயிடும், இல்லைன்னா அந்த இடத்துக்கே போக முடியாம போயிடும். அதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த ஜோதியை காண்பதற்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பதான் அதை பார்க்க முடியும். நான் என்ன இதுல முக்கியமா சொல்றதுன்னா, 1000 விஷயங்கள் பல இடங்களிலிருந்து பல பேர் சொன்னாலும் அதற்கு நாம் செவிசாய்க்காமல் அன்பே உருவான இறைவனை நாம் ஜோதி பிழம்பாக பார்க்க ஆசைப்படுகிறோம் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையுடன் அந்த ஜோதியை காண வேண்டும். இந்த ஜோதி ஸ்வரூபனை கண்டு நாம் ஆனந்திக்க வேண்டும். அவரை அப்படியே மனதில் உள் வாங்கி லயிக்கணும். அதை அந்த ஒளியை மனதிற்குள் வாங்கி அப்படியே அதை லயிக்கணும். வன்புலி மேல் ஏறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்புலி மேல் ஏறி வரக்கூடிய அந்த பகவானை அங்கே இருந்து பார்த்து அப்படியே நம்ம லயிக்கணும். அதுக்குத்தான் அந்த மகர ஜோதியினுடைய தத்துவம். அந்த மகர ஜோதியை நாம் மனதார கண்டு மகிழ வேண்டும். சூரிய தேவா, உனது கரணங்களை விலக்கிக்கொள், மகிமை வாய்ந்த உன்னை காண உனது அருளால் நான் உன்னை காண வேண்டும் அப்படிங்கிறார். அந்த சூரியன் இருப்பது, அந்த சூரியனில் இருப்பது நானே என்று அறிந்து கொண்டேன்னு அந்த முனிவர் சொல்றார். ஈசாவாஸ்ய உபனிஷத்து. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஞான ஒளியாய், ஜோதியாய், ஞான பிழம்பாய் இறைவன் நம்முள்ளே இருக்கிறார். எல்லா இதுலையும் இந்த ஜோதி வழிபாடு தான் முக்கியமாக கருதப்படுகிறது. நானே சத்தியமும் ஜீவனும் ஒளியுமாக இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இது கிறிஸ்துவ மதத்தில் பார்க்கிறோம். அங்கேயும் அதே தான், ஜோதி தான் விளக்கப்படுகிறது. இஸ்லாமிய மதத்திலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்து அதை அதனுடைய பாதையை இயங்க வைத்து அவற்றிற்கும் மேலாக பல விண்மீன்களை படைத்து அவற்றையெல்லாம் ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அதனுடைய வழிகளில் அதை செய்ய வைக்கக்கூடிய படைத்த இறைவனை நாம் வணங்குகிறோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதனால மகர ஜோதிங்கிறது நாம் நம்முள் பார்க்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த ஜோதியை நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை அவர் தருகிறார் என்று அறிந்து கொண்டு ஞான விளக்கை நம்முள்ளே கண்டு நாம் ஆனந்திக்க வேண்டும். இதுதான் மகர ஜோதியினுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு இது பற்றிய வீண் சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் அன்பினுடனும் பக்தியுடனும் ஐயனை கண்டு ஐயனை தரிசித்து ஜோதி உருவமாகவும் கண்டு சத்தியமாய பொன்னு 18ஆம் படியின் மேல் ஏறி அவரை கண்டு ஆனந்திக்க வேண்டும் என்று சகல பரிபூர்ண அனுகிரகத்தையும் பெற்று எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா.